ஹாய். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவ் தான் பண்ணுறேன். இதுக்கு கேரட்டு, பீன்ஸு, க்ரீன் பீஸு, வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து 2 கப்பு ரைஸை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஊற வச்சு சமைச்சிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி தான் அளவு. கடாய் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு ஸ்பூனுக்கு சுகர் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு இதில் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, சோம்பு எதுவுமே, பிரியாணி பொடி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரைஸை நம்ம ஒயிட் கலரில் தான் எடுக்க போகிறோம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு தண்ணி அளந்து ஊற்றிட்டு, தண்ணி கொஞ்சம் நுரைச்சி வரும்போது ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மூடி வச்சுட்டா போதும். சோறு ரைஸ் கொதிக்க ஆரம்பிக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அந்த தண்ணி வற்றிருந்தால் ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா அடி வரைக்கும் கிளறி விட்டால் போதும். அடிக்கடி கரண்டி போட்டு கிளற வேண்டாம், ரைஸ் உடஞ்சிரும். அதனால் தண்ணி நல்லா ஓரளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது தம்மு. 10 நிமிஷத்தில் இந்த ரைஸ் ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு வெஜிடபிள் கிரேவியோ, குருமா, சிக்கன் கிரேவி, இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவி, வெஜ் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் கூட இதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒத்தையாக உதிரியாக சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.